ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய பீரோவில் நான் என்னென்ன வச்சுருக்கேன், எப்படி டீக்ளட்டர் பண்ணி இப்போ எப்படி நான் வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற வீடியோ தான் பாருங்கள். இந்த இதுலாம் அட்டை பாக்ஸ் வச்சுருக்கேன். இதெல்லாமே நான் வந்து ஸ்டோரேஜ் பாக்ஸ் வாங்கி நான் வைக்கணும். சீக்கிரமே வாங்கி வச்சுருவேன். இப்போ டீக்ளட்டர் பண்ணதுக்கப்புறம் என்னோடய பீரோ வந்து இந்த மாதிரி இதாக இருக்குது. மேல் செல்ஃப்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சாரீஸ் தான் வந்து வச்சுருக்கேன். சாரீஸு, ப்ளவுஸு, அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இது வந்து யூஸ் பண்ணாத ஹேண்ட்பேக்ஸ். ஆனால் வந்து யூஸ் பண்ணுவேன். எப்போவுமே யூஸ் பண்ணல அப்படின்னா நான் வெளியில் எடுத்து போட்டுருவேன். பட் இது எல்லாமே நான் யூஸ் பண்ணுறது தான். சாரீஸ் எல்லாம் வந்து நான் வேர் பண்ணியே 2 இயர்ஸ் பக்கம் ஆக போகுது. பட் இருந்தாலும் நான் வேர் பண்ணுவேன். அதனால தான் நான் வச்சுருக்கேன். வேர் பண்ணவே மாட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக டீக்ளட்டர் பண்ணியிருப்பேன். ஆனால் வேர் பண்ணுவேன். அதனால் நான் வச்சுருக்கேன். இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா லெக்கின் ஃபேண்ட்டும் பட்டியாலா ஃபேண்ட்டும் இருக்குது. இதில் வந்து லைக்ரா ஃபேண்ட்டுங்க வச்சுருக்கேன். இதில் வந்து நம்மளோட இன்ஸ்கர்ட்ஸும் நைட்டியும் இந்த பாக்ஸில் போட்டு வச்சுருப்பேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக சால் தான் இருக்கும். ஏன்னா நம்ம டக்குன்னு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இது கொஞ்சம் சால் அதிகமாக இருக்கிறதுனால பெரிய பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து நான் தினமும் யூஸ் பண்ணுற டாப்ஸ் தான். அதிகமாக இருக்காது. ஒரு 7 டாப்ஸ் மட்டும்தான் நான் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன். இது வந்து என்னோடய இன்னர் வேர்ஸ் பாக்ஸ். கீழே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே புது கிளாத்ஸ் தான். இப்போ வாங்கின டாப்பு, அதாவது மீஷோவில் நான் ஆர்டர் போட்டு வாங்கினேன். எல்லாமே நல்லாயிருக்கு. 330 500க்குள்ளே தான் நான் வாங்கியிருக்கேன். ரெகுலர் யூஸ்க்கு சூப்பராக இருக்குது. அந்த மாதிரி நான் வாங்கி வச்சுருக்கேன். கீழே கர்ச்சீப்லாம் ஒரு கவரில் போட்டு வச்சுருக்கேன். ஓரலாக இவ்வளோ தான் நான் வச்சுருக்கேன் என்னோடய பீரோக்குள்ளே. ஏன்னா நம்ம நிறைய வந்து எடுத்து வச்சு நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நம்ம வந்து நிறைய கிளாத்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம். பட் நான் வந்து என்னோடய தேவைக்கு எவ்வளவோ அவ்வளோதான் நான் வாங்கி வச்சுருக்கேன். இப்போ வந்து நியூ ப்ராடக்ட்ஸ் அந்த ஸ்டாப்ஸ் எல்லாம் வந்து நான் தேவைப்படும் போது ஆல்ட்ரு பண்ணி நான் போட்டுக்குவேன். நான் ஆல்ட்ரு பண்ணாமல் வாங்கினதை அப்படியே நான் வச்சுருக்கேன். எதனால் அப்படியே வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ட்ரு பண்ணிவிட்டு அது உடனே எடுத்து வேர் பண்ணிடுவேன். அது என்னோடய ஹேபிட்டோ என்னமோ தெரியல. அதனால் எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு போகும்போதோ இல்லை வெளியில் போகும்போதோ நமக்கு நியூ ட்ரெஸ் தேவைப்படும் இல்லையா, அதனால் ஒரு 5-6 ட்ரெஸ் வாங்கி வச்சுருக்கேன். அப்போ நான் வந்து யூஸ் பண்ணிக்குவேன். நம்ம வந்து கிளாத்ஸ் அதிகமாக சேர்த்துறதுனாலையும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு மைண்டு வந்து கண்டிப்பாக வந்து அது நல்லா இருக்கிறது இல்லை. நம்ம வந்து எந்த ட்ரெஸ்ஸு போடணுன்னு ஒரு கன்ஃபியூஷனும் வந்துடும். ஸோ நம்மளுக்கு அளவாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து ட்ரெஸ்ஸு நம்ம வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். டீக்ளட்டர் பண்ணும்போது எல்லா கிளாத்ஸும் வந்து ஒரே இதாக எடுத்து டீக்ளட்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் வந்து எல்லாமே நம்ம எடுத்து டீக்ளட்டர் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டீக்ளட்டர் பண்ணணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம்னா நிறைய வந்து ஃபஸ்ட்டு கிளாத்ஸ் எல்லாமே ஒன்றா எடுத்து போட்டு டீக்ளட்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம கண்டிப்பாக வந்து எல்லாம் ஒரே இதாக எடுத்து போட்டு டீக்ளட்டர் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபுல்லாக டயர்டாயிடும். அது இல்லாமல் நம்ம இவ்வளோ வந்து எல்லாம் வேஸ்ட்டு பண்ண போகிறோமா, இவ்வளோ வந்து நம்ம டீக்ளட்டர் பண்ணுறோமா, வேண்டாமா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டும் வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்குது. நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அப்படி தான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ட்ரை பண்ணேன். பட் அது என்னால் வந்து நிஜமாகவுமே முடியல. அதுக்கப்புறம் தான் பார்த்துட்டு சரி ஓகே இது நம்மளால் முடியாது, கிளாத்ஸ் வந்து ஒவ்வொரு அறையிலையும் இருக்கிறது ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம வந்து டீக்ளட்டர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து டீக்ளட்டர் பண்ண ஆரம்பித்தேன். அப்படி டீக்ளட்டர் பண்ணதுனால எனக்கு வந்து ஈஸியாக இருந்துச்சு டீக்ளட்டர் பண்ணுறதுக்கு. நீங்களும் வந்து அந்த மாதிரி டீக்ளட்டர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இப்போ ஒரு இதை க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, இப்போ இந்த அறையை நான் க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னு எடுத்துக்கோங்க.
இப்போ இதை எடுத்தேன் அப்படின்னா இதில் என்னென்ன வேணும் வேண்டாம் அப்படிங்கிறத நம்ம டக்குன்னு எடுத்து போட்டுட்டு இதை நம்ம உள்ளே எடுத்து வச்சிடலாம். அது மாதிரி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். அதே சமயம் வந்து டைமிங்கே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் மிச்சமாகும். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு அறை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இதை வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிங்க. நான் அப்படி தான் பண்ணேன். இப்போ இந்த இடத்த எடுத்துக்கிட்டோன்னா இந்த இடம் இன்னைக்கு, அடுத்த நாள் அது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா நான் டீக்ளட்டர் பண்ண ஆரம்பித்தேன். கொஞ்சம் நாள் எடுத்துச்சு நான் டீக்ளட்டர் பண்ணுறதுக்கும். பட் இருந்தாலும் அது வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. எங்கள் வீட்டில் வந்து சொன்னாங்க, ஏன் நல்ல ட்ரெஸ் எல்லாம் வந்து இப்படி பண்ணுற அப்படின்னு. நான் டொனேஷன் பண்ணிட்டேன், எதையும் நான் வந்து வேஸ்ட் பண்ணலை, டொனேட் பண்ணிட்டேன். ஸோ ரொம்ப எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது இப்போது எல்லாமே. இப்போ டிவி டேபிள் பார்த்திங்க அப்படின்னா பாருங்கள், டிவி டேபிள்லேயும் நான் எந்த பொருளும் வைக்கலை மேலே. ஏன்னா நிறைய பொருள் வச்சோம் அப்படின்னா அதை நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கே நிறைய டைம் எடுத்துக்குது. ஸோ நம்ம வந்து ரொம்ப பொருளை வந்து சேர்த்தி நம்ம வந்து ரொம்ப ரிஸ்கில் தான் மாட்டிக்கிறோம். அப்போ வந்து உடனே என்னம்மாங்க, நீ அந்த வேலையும் செய்கிறதில்ல, இந்த வேலை செய்கிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை ஏதோ ஒன்று இக்னோர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதை செய் இதை செய்யன்னு சொல்லிட்டு நம்மளை செய்யலைனாலும் நம்ம செய்யலை அப்படிம்பாங்க. ஸோ அதனால் நம்ம சீக்கிரமாக குயிக்காக எல்லாமே செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி மினிமலிஸ்ட்டாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து ஒர்க்கை வந்து சீக்கிரம் முடிக்க முடியும். என்னோடய கிச்சனில் வந்து கவுண்டர் டாப்பில் வந்து நான் எதுவுமே வைக்க மாட்டேன். ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் கிச்சன் டூர்னு. உண்மையை சொல்லணுன்னா எப்போவுமே இப்படி தான் இருக்கும் என்னோடய கிச்சன். எப்போ யார் வந்தாலுமே என்ன கிச்சன் காலியாக இருக்குது, எதுவுமே நீங்கள் வைக்கிறது இல்லையா? சில பேர் கேட்குறாங்க, நீங்கள் சமையலே செய்கிறது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதனால தான் நான் உங்களுக்கு இதெல்லாமே ஓப்பன் பண்ணி காமிச்சேன். நான் மார்னிங்கே எல்லா இதுவும் நான் வந்து முடிச்சிட்டேன், சமையல் செய்யாமலாம் இல்லை. அளவான திங்ஸ் வாங்கி அளவாக செஞ்சோம் அப்படின்னா எதுவுமே வேஸ்ட்டும் ஆகிறதில்ல. இப்போ வந்து நாங்கள் 3 பேர் இருக்கோம் அப்படின்னா எங்கள் 3 பேர்த்துக்கு என்ன கிராசரி பொருள் வேணுமோ அதை மட்டும் வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நிறைய வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ணி அதை செய்கிறோமா இல்லையான்னு கூட தெரியாது. ஒரு சில டைம் வந்து வாங்கி வச்சதே கூட நம்ம மறந்துடுவோம். அப்படி இருக்கும்போது அது ஏன் நம்ம வாங்கி வேஸ்ட் பண்ணணும்? அமௌண்ட்டும் தானே வேஸ்ட்டு. அதனால தான் வந்து டீக்ளட்டர் பண்ணுறது நம்மளுக்கு ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதே சமயம் நம்மளுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வாங்கி வச்சு சிம்பிளாக லைஃப் வாழ்ந்தோம் அப்படின்னா அது இன்னுமே நம்மளுக்கு வந்து ஃபேவராக இருக்கும். கிராசரி ஐட்டம்ஸ் எல்லாம் ஏன் நிறையா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. கிராசரி ஐட்டம்ஸ் மேக்ஸிமம் நம்ம சமைக்கக்கூடிய பொருள்னு பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் எனக்கு தெரிஞ்சு. ஆனால் நிறைய எல்லா கிச்சன்லேயும் நான் பார்க்குறது கண்டெய்னராக அப்படி நிறையா போட்டு வச்சுருக்காங்க. ஒவ்வொரு பாக்ஸும் இது வந்து யூஸ் பண்ணுறதுக்கு, அது வந்து ஸ்டோரேஜுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஒரு 3-4 செல்ஃபில் வந்து வச்சுருக்குறாங்க. நான் பார்த்தேன் எல்லாரோட கிச்சன்லேயுமே வந்து அந்த மாதிரி தான் இருக்குது. பட் எனக்கு வந்து அப்படி வச்சுக்கிறதுல விருப்பமே இல்லை. எது வாங்கினாலுமே நம்ம கம்மியாக வாங்கிக்கலாம், திரும்ப நம்ம வந்து வாங்கி யூஸ் பண்ணுறதுல ஒரு தவறும் இல்லை. ஒரு பொருள் முடியறதுக்குள்ளே இன்னொரு பொருள் நம்ம வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒன்று ஓப்பன் பண்ணி கொட்டி வச்சுட்டேன் அப்படின்னா மறுபடியும் அது இன்றைக்கி ஓப்பன் பண்ணுறேன்னா நாளைக்கு அந்த பொருள் வீட்டில் இருக்கும், வாங்கி வச்சுருவேன். அந்த மாதிரி நம்ம வாங்கும்போது கிராசரி ஐட்டம்ஸும் வந்து நம்மளுக்கு நல்லாவே யூஸ் ஆகுது, எதுவும் வேஸ்ட் ஆகிறது கிடையாது. மினிமலிசமாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து இதை ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளோட லைஃப் நம்ம வாழ்கிறோம், அது வந்து சிம்பிளாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து சூப்பராக இருக்கும். எனக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு வந்து இந்த மாதிரி லைஃப் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபஸ்ட்டெல்லாம் நிறையா திங்ஸ் இங்கே தான் வச்சுருப்பேன். ஆயில் கேனு மற்ற எல்லாமே வந்து இங்கே தான் நான் ஸ்டோர் பண்ணியிருப்பேன். எனக்கு பார்த்திங்கன்னா இங்கே எந்த செல்ஃபுமே கிடையாது. அங்கே இந்த 3 செல்ஃப் மட்டும்தான். அந்த ஒரு இதுலேயே தான் நான் எல்லாமே வச்சுக்கணும். ஸோ நான் கவுண்டர் டாப்பில் தான் வச்சுருந்தேன். இங்கே எல்லாம் வச்சுட்டு திரும்ப எடுத்து அதையே க்ளீன் பண்ணிவிட்டு, ஏன்னா இப்போ வந்து நான் சமைக்கும்போது இன்றைக்கி காலையிலேருந்து சமைச்சதுக்கப்புறம் நான் வந்து அடுப்பு துடைக்க கூட இல்லை. எப்படியும் சமைக்கிறது வந்து எங்கேயாவது ஒரு பக்கம் வந்து தெறிக்க தான் செய்யும். அப்போ வந்து அங்கே நீங்கள் ஆயில் கேனு உப்பு டப்பா இதெல்லாம் நீங்கள் அங்கே வைக்கும்போது கண்டிப்பாக வந்து அது மேலே எல்லாமே தெரிச்சு விட்டுரும். நம்ம அதை திரும்ப எடுத்து க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நான் என்னோடய ஒர்க்கை நான் வந்து குறைச்சிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு இப்போ ரீசெண்டாக நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஆக்சிடெண்ட் ஆனதுலேருந்து என்னால் அந்த அளவுக்கு வந்து வேலை செய்ய முடியறதில்ல. அப்போது நம்ம வந்து நம்ம ஒர்க்லோட வந்து கம்மி பண்ணிக்கணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணி தான் இந்த மாதிரி நான் வந்து மினிமலிஸ்ட்டு தான் நம்மளுக்கு பெஸ்ட்டு அப்படின்னு நான் தேர்ந்தெடுத்துக்கிட்டேன். டீக்ளட்டர் பண்ணதையும் நான் இதனால தான். நிறைய திங்ஸ் இருந்தது, எல்லாமே நான் டீக்ளட்டர் பண்ணிட்டேன்.
அந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் டீக்ளேட்டர் பண்ணுறது எல்லாமே நான் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் பண்ண போது. அதனால் வந்து அந்த வீடியோஸ் வேணும்னாலும் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு போடுறேன். இப்போ ஓரளவு என்னோடய கிச்சனும் இந்த அளவுக்கு தான் இருக்கும். வாட்டர் பாட்டிலெலாம் வந்து தண்ணி குடிச்சிட்டு இப்படி வச்சுருவாங்க. திரும்ப வந்து நான் வாஷ் பண்ணி நான் தான் ஃபில் பண்ணி வைக்கணும். இங்கே வந்து டைனிங் டேபிளில் வந்து நாங்கள் அதிகமாக உட்காந்து இங்கெல்லாம் சாப்பிட்றது கிடையாது. ஃபேன் எதுவும் இல்லை, அதனால் இங்கே உட்காரவும் மாட்டோம். ஹாலில் தான் உட்காந்து சாப்பிடுவோம். ஸோ அதனால் நாங்கள் சமைச்சதை மட்டும் நான் இங்கே எடுத்து வச்சுக்கிறேன். எனக்கு இந்த டைனிங் டேபிளுமே தேவையில்லை அப்படின்னு தான் நான் முடிவு பண்ணியிருக்கேன். சரி இப்போதைக்கு இருக்கட்டும், ஏதோ சாப்பாடெலாம் சமைச்சு வச்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகுதுன்னு வச்சுருக்கேன். ஆனால் இது இவ்வளோ பெரிய இடத்த அடைச்சிட்ருக்கிறதுனால இதை நான் எடுத்துகிட்டு சின்னதாக ஒரு டேபிள் மாதிரி போட்டுட்டு அதில் கூட நான் சமைச்ச சாப்பாடெலாம் எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு பிளானிங்கில் இருக்கேன். அப்படி நான் எடுத்துட்டேன் அப்படின்னா அந்த வீடியோவும் உங்களுக்கு நான் வந்து போடுறேன். அது இன்னுமே வந்து கிச்சனை வந்து பெருசாக காமிக்கும். இது உண்மையாலுமே கொஞ்சம் பெரிய கிச்சன் தான். பெரிய கிச்சனோ சின்ன கிச்சனோங்க, நம்ம மெயின்டைன் பண்ணுறது தான் இருக்குது. நம்ம நல்லா மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து டீக்ளட்டர் பண்ணி நமக்கு தேவையான திங்ஸை மட்டும் நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து வீடு வந்து எப்போவுமே நீட்டாக இருக்கும். நீங்கள் எப்போ வந்து வீடியோ எடுக்க சொன்னாலும் சரி இந்த அளவுக்கு தான் இருக்கும். என்னோடய கிச்சன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போது நான் பீரோவில் வந்து பீரோவில் வந்து துணியெல்லாம் அடுக்கி வச்சுருந்தேன்ல, அதுவும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.